உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. பெண் ஏதோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹைவேல இருந்தாங்க, ஒரு காட்டூரில் இருந்தாங்க, இல்லைனா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாங்கன்னு கிடையாது. ஒரு 7-8 மணிக்கு, ஓகேங்களா, நைட்டு 2 மணி 3 ஒரு 7-8 மணிக்கு சென்னை சிட்டியில், அதுவும் ஒரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி. உங்களுக்கு தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டின்றது ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி. இன்ஜினியரிங் யார் 12th முடித்தாலும் முதல்ல போய் சேரணும், அண்ணா யூனிவர்சிட்டி சீட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு உள்ளே நடக்குது. இந்த இடத்துல சில பேர்லாம் பேசுகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணு அந்த நேரத்துக்கு அங்கே வந்திருக்கணும் கூடாது, அவள் எதுக்கு போய் இருட்டில். நான் என்ன சொல்கிறேன், அவன் எங்கே போய் உட்காந்தான்? அவனா உட்காந்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போனாலா, இல்லைனா சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிக்குள்ளே இருந்தாங்களா, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹைவேல சைடில் ஏதாவது போயிட்டாங்களா, எங்கே இருந்தாங்க? அந்த பொண்ணு அங்கே படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அவங்க 2 பேர் காதலன் காதலி தனியாக உட்காந்து பேசுறதுன்றது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம், ஒரு எமோஷனலான விஷயம். அந்த இடத்துல ரொம்ப நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, அழகாக தான் பார்க்கணும். அது அந்த அழகை தாண்டி அதில் வேறு எதுவுமே கிடையாது. அந்த இடத்துலேயே சில பேர் இந்த அசிங்கமாக பேசுறது, இந்த மாதிரி இவங்க தனியாக அங்கே உட்காந்து என்ன, ஏன் நீங்களாம் அதெல்லாம் பண்ணதே இல்லையான்னு நான் கேட்குறேன். ஏன் யாருக்குமே காதல் வந்ததே கிடையாதா, இல்லை யாருக்குமே உணர்ச்சி வந்ததே கிடையாதா? உணர்ச்சி இருந்தால் தான் மனுஷன். அந்த இடத்துல அந்த பொண்ணு அனுபவித்த அந்த பதபதப்பு மற்றும் பயத்தை தயவு செஞ்சு ஒருத்தவங்களும், உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால், உங்கள் தங்கச்சிக்கோ உங்கள் அம்மாவுக்கோ இப்படி நடந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தோடு பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்னா அவங்கள பண்ணும் போது பார்த்தீங்கன்னா மென்சஸ் டைமு அப்படின்ற மாதிரின்னு, அப்போ வேறு மாதிரி ஒரு செக்ஷுவல் அசால்ட் பண்ணி அவங்க மவுத்தெல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் சொல்ல முடியல. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் சபரிநாத் இருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். டாக்டர், நேற்றுலேருந்து ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. அதாவது போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு செகண்ட் இயர் பொண்ணை அப்யூஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் அந்த காலேஜில் இருக்கவங்கள வெளியேருந்து ஒருத்தர் அப்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம மாதம் ஒரு பொண்ணை பற்றி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பொதுவாக உங்களுடைய கருத்து? இல்லை, இது எனி அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் அ கேர்ள், அதாவது ஒரு பெண்ணுக்கு எதிராக இந்த மாதிரி எந்த விதமான துன்புறுத்தல் செயல் பார்த்திங்கன்னா ரொம்ப வன்மையாக கண்டிக்க வேண்டியது. சட்டங்கள் இல்லைன்னு கிடையாது, ஆல்ரெடி எல்லா சட்டங்களும் இருக்குது. எல்லா சட்டங்களும் கண்டிப்பாக பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணணுன்ட்டு தான் எல்லா சட்டங்களும் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேப் கேஸ் அப்படின்னும் போது முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா டெஃபினேஷன் ஒரு உடல் உறவு இருந்தால் தான் ரேப்புன்ற மாதிரி. இப்போ அப்படி கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் நீங்கள் அவளை மொலஸ்ட் பண்ணாலோ, இல்லைனா ஏதாவது தட்டுறது, இல்லை ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாலோ அதுவே ரேப்புக்கு சமம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான சட்டமும் கண்டிப்பாக கேர்ளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ நம்மளை மாதிரி இந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு சுதந்திர நாட்டில் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கிறது கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பெண் ஏதோ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஹைவேல இருந்தாங்க, ஒரு காட்டூரில் இருந்தாங்க, இல்லைனா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாங்கன்னு கிடையாது. ஒரு 7-8 மணிக்கு, ஓகேங்களா, நைட்டு 2 மணி 3 ஒரு 7-8 மணிக்கு சென்னை சிட்டியில், அதுவும் ஒரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி. உங்களுக்கு தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டின்றது ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி. இன்ஜினியரிங் யார் 12th முடித்தாலும் முதல்ல போய் சேரணும், அண்ணா யூனிவர்சிட்டி சீட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு உள்ளே நடக்குது. அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அது அண்ணா யூனிவர்சிட்டின்றது ஹார்ட் ஆஃப் த சிட்டி, எவ்வளோ ப்ரொடெக்ஷன் அங்கே இருக்கும். அங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா கவர்னர் பங்களா இருக்குது. எதிர்க்கே அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கிண்டி நேஷனல் பார்க்கு, ஸ்னேக் பார்க் அப்படின்ட்டு சென்னையோட ஹார்ட் சிட்டியில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி. அப்போ அந்த கேம்பஸ்க்கு உள்ள ஒரு 7-8 மணிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதோ வெளியேருந்து ஒருத்தர் இதை பண்ணுறாரு அப்படின்னும் போது எவ்வளோ செக்யூரிட்டி லேப்ஸ் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம விட்டு நோக்க வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல சில பேர்லாம் பேசுகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணு அந்த நேரத்துக்கு அங்கே வந்திருக்கணும் கூடாது, அவள் எதுக்கு போய் இருட்டில். நான் என்ன சொல்கிறேன், அவன் எங்கே போய் உட்காந்தான்? அவனா உட்காந்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போனாலா, இல்லைனா சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிக்குள்ளே இருந்தாங்களா, இல்லைனா பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஹைவேல சைடில் ஏதாவது போயிட்டாங்களா, எங்கே இருந்தாங்க? அந்த பொண்ணு அங்கே படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அவன் காலேஜ் கேம்பஸ் உள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்களோட காதலனோட உட்காந்து பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது? சரி, அவன் காதலனை முத்தம் என்னையா தப்பு? ஷீஸ் அ மேஜர். புரியுதுங்களா? 18 வயசுக்கு மேலே இருக்கும்போது சட்டமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உரிமை கொடுக்குது. அவங்கவுங்க கன்சென்ட், 2 பேரோட மியூச்சுவல் கன்சென்ட் என்னென்னா ஒப்புதல்.
2 பேரோட ஒப்புதலில் நீங்கள் பண்ணலான்ட்டு சட்டமே இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னு இருக்கும் போது இங்கே அவங்க 2 பேர் காதலன் காதலி தனியாக உட்காந்து பேசுறதுன்றது வந்துட்டு ஒரு உணர்வு பூர்வமான விஷயம், ஒரு எமோஷனலான விஷயம். அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அழகாக தான் பார்க்கணும். அது அந்த அழகை தாண்டி அதில் வேறு எதுவுமே கிடையாது. அந்த இடத்துலேயே அந்த சில பேர் இந்த அசிங்கமாக பேசுறது, இந்த மாதிரி இவங்க தனியாக அங்கே உட்காந்து என்ன ஏன் நீங்களாம் அதெல்லாம் பண்ணதே இல்லையான்னு நான் கேட்குறேன். ஏன் யாருக்குமே வந்து காதல் வந்ததே கிடையாதா? இல்லை யாருக்குமே வந்து உணர்ச்சி வந்ததே கிடையாதா? உணர்ச்சி இருந்தால் தான் மனுஷன். ஒரு ஆம்பளைனா ஒரு கேர்ளை பார்த்து பிடிக்கணும், ஒரு பொண்ணுனா ஒரு ஆம்பளையை பார்த்து பிடிக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் படைச்ச உணர்ச்சி. இது அந்த பெண்ணும் ஆணும் இருக்கிறது வந்து சில பேர் சமூக வலைதளத்தில் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை, பொதாருக்கு என்ன வேலை, இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கணுங்க. ஓகேங்களா? அந்த பொண்ணுக்கு முழு என்ன சொல்கிறது ஒரு உரிமை இருக்குது அவனோட காதலனோட அங்கே உட்காந்து பேசுறதுக்கு. அதில் தவறே கிடையாது. ஏன்னா அவன் வந்து கேம்பஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான், நம்ம கேம்பஸ் என்ன இப்போ அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே வந்துட்டு இருக்கிறதானே கண்டிப்பாக காதலர்கள் தனியாக உட்காந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது ப்ரைவசியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இப்போ இதே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பைன் ஹாஸ்டல் இருக்குது ஃபாரின் மாதிரி அப்படின்னா அவங்க ஏன் தனியாக உட்காந்து பேச போகிறாங்க வெளியே? அவங்க ரூம்லேயே உட்காந்து பேசுவாங்க. கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது? இப்போ ஃபாரின்லலாம் நிறைய கண்ட்ரீஸில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். கம்பைன் ஹாஸ்டல் சிஸ்டம். ஒரு ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளையும் இருப்பாங்க பொண்ணுங்களும் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க ரூமில் வந்துட்டு இவங்களும் இருக்கலாம், அவங்க ரூமில் இவங்களும் இருக்கலாம். ஓகேங்களா? ஒரே ரூமில் ஆம்பளையும் கேர்ளையும் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அப்படின்லாம் இங்கே சிஸ்டம் வந்து இல்லை. அப்படின்னும் போது அவங்க வெளியே உட்காந்து பேசுகிறாங்க. இதில் என்ன தப்பு? அப்போ அந்த இடத்துல ஒரு மர்ம நபர் உட்காந்து வீடியோ பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பொதார்லேருந்து எழுந்து வந்து அந்த பையனை வந்து அடித்து துரத்தி அவனை இது பண்ணி அப்புறம் இந்த பொண்ணை உட்காந்துக்கிட்டு பாரு வீடியோ இருக்குது காமிச்சிருவேன். அந்த இடத்துல அந்த பொண்ணு அனுபவிச்ச அந்த பதபதப்பு மற்றும் பயத்தை தயவு செஞ்சு ஒருத்தவங்களும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் உங்கள் தங்கச்சிக்கோ உங்கள் அம்மாவுக்கோ இப்படி நடந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தோடு பேசணும்னு நினைக்கிறேன். புரியுதா நான் சொல்கிறது? அந்த பொண்ணு அங்கே பிடிச்சி அவன் அப்படியே அந்த பொதார்க்குள்ளே கொண்டு போயிட்டு பின்னாடி இந்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு வன்மையான முறையில் நடந்து, அதுவும் அந்த எஃப்ஐஆர் வேறு ரிலீஸ் ஆகி தொடஞ்சிருக்கு, அதுவும் படித்தோம். அது ரொம்ப மோசமாக இருக்குது. என்னென்னா வந்துட்டு அவங்கள பண்ணும் போது பார்த்தீங்கன்னா மென்சஸ் டைமு அப்படின்ற மாதிரின்னு அப்போ வந்து வேறு மாதிரி ஒரு செக்ஷுவல் அசால்ட் பண்ணி அவங்க மவுத்தெல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் சொல்ல முடியலங்க. புரியுதா நான் சொல்கிறது? அந்தளவுக்கு அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ பயத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி நான் கூப்பிடுவேன் வரணும், திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூப்பிடுவேன் வரணும், ஊருக்கெலாம் போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் மிரட்டி அந்த பொண்ணு ஒரு மென்டல் ட்ராமா நீங்கள் அந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும். அப்போது இவ்வளோ ஒரு இன்சிடெண்ட் வந்துட்டு நம்ம ஊர் நம்ம சென்னையில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்கு உள்ளே இப்படி நடக்குது அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக ஏற்றுக்கவே கொள்ள முடியாது. இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யறதுக்கு இவங்களுக்கு எங்கே இந்த தைரியம் வருதுன்னு எனக்கு தெரியல. இந்த தைரியத்தை தான் நான் ரொம்ப வந்து பயங்கரமாக பார்க்குறேன். எப்படிடா செய்கிறீங்க? நம்மளுக்கு எனக்கு அதெல்லாம் தோணவே மாட்டேன். புரியுதா நான் சொல்கிறது? நம்ம ஏதாவது சின்னதாக ஏதாவது வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு போலீஸ் குறுக்க வந்தால் கூட ஐயோ என் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கிளாஸ் கொஞ்சம் கருப்பு ஒட்டியிருக்கேன்னு போலீஸ் பிடிச்சிருவாருன்ட்டு பயந்து கிளாஸ் எல்லாம் இறக்குவேன். எங்கள் வீட்டில் யாராவது போனாங்க டே ஹெல்மெட் போடுறா போலீஸ் பிடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பயந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்கணும்னு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? யாரோட துணையிலையோ இல்லைனா எந்த இன்ஃப்ளூயன்ஸில் இவங்க இவ்வளோ தைரியமாக ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்துட்டு அதுவும் இது முதல் இன்சிடென்ட்லேயே ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ன்றாங்க. அப்போ எந்த தைரியத்தில் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு பொண்ணு மேலே உட்காந்து ஒரு கேம்பஸில் வந்து அவளை வந்து ஒரு ப்ரூட்டலாக வந்துட்டு ஒரு அப்யூஸ் பண்ணி மொலஸ் பண்ணி கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணி அவளை அமுச்சு விட்றான் அப்படின்னா எப்படிங்க ஒரு பொண்ணுக்கு என்னங்க வரும்? அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டப்படுங்க. இந்த இடத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக. ஏன்னா இப்போது இதுதான் வந்து கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் கிடையாது, தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ தப்பு எங்கே தான் இருக்குது? ஒருவேளை சொசைட்டி மேலே தான் ப்ராப்ளமா இல்லை லாஸில் ப்ராப்ளமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நம்ம ஊரோட லாஸு ரொம்ப நல்ல லாஸ், மதிக்கக்கூடிய லாஸு. நம்ம அண்ணல் அம்பேத்கர் வகுத்த அந்த சட்டமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல எல்லாத்துக்குமான தீர்வு, பெண்களுக்கான முன்னுரிமை எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வாழ்க்கையை எல்லாம் பேசுகிறாங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதை நடைமுறையில் படுத்துங்க அப்படின்னும் போது ஜீரோவாக இருக்குன்றது தான் நம்மளோட வன்மையான கண்டிப்பாக இருக்குது. புரியுதுங்களா சொல்கிறது? எல்லாரும் வந்து அம்பேத்கரோட சாரோட பேரை சொல்கிறாங்க. பட் ஆனால் அதை லாஸ்ட்டில் வந்து நம்ம கொண்டு வந்து அதை ஃபாலோ பண்ணுறோமா? இன்னொரு சைடில் வந்து நம்ம போலீஸ் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைனா பொலிட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக அடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேப்ஸ் ஆகுது. இப்போ இவனுங்க இவ்வளோ தூரம் பண்ணும்போது ஒருத்தரும் பாருங்கள் மேடம் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த என்ன தெரியும், இந்த கட்சி பேக்கப்பு எல்லாருமே கட்சியில் இணைஞ்சிடுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. பொலிட்டிக்கல் பேக்கப் பண்றாங்க. இது என்னங்க பொலிட்டிக்கல் பேக்கப்? அப்போ ஒரு இடத்துல போலீஸ் போட முடியாதுன்றதே நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் வந்துட்டு இந்த போலீஸ் வந்து இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நீங்கள் போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி நிலைமை வருதே.
புரியுதா நான் சொல்கிறது? ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உற்று கவனிக்கணும்னு பார்க்குறேன். கண்டிப்பாக தனி மனித ஒழுக்கம் வந்து எல்லாருக்குமே வேணும். அது இருந்தால் தான் மற்ற குற்றங்களை நம்மளே தடுக்க கண்டிப்பாக. இப்போ நீங்கள் நிறைய ட்ராவல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் மற்ற கண்ட்ரிலாம் போகும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் மற்ற கண்ட்ரியில். அங்கெல்லாம் எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? இல்லை, நான் வந்து பிறந்து வளர்ந்தது சவுதியில். சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 7th 8th கிளாஸ் வரைக்கும் இருந்தேன். ஒரு திருட்டு, அதே மாதிரி வந்துட்டு ஒரு ரேப்போ இல்லைனா கொலையோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா வந்துட்டு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தை தாண்டி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரூல் இருக்குல்ல, கிங் ரூல் இருக்குல்ல, கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியான்னு தான் பேர். அதை நான் சின்ன வயசில் வளரும் போதெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிற போலீஸ் அவங்களாம் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, திருட மாட்டான் எவனோ, ஏன்னா திருடுனா அடுத்த நாள் வந்து பப்ளிக்கில் கையை வெட்டிடுவோம். ஓகேங்களா? கொலை பண்ணனா பப்ளிக்கில் தலையை வெட்டிடுவோம். ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மள மாதிரி வந்துட்டு கோர்ட்டுக்கு போகிறது, ஜாமீன் வாங்குறது, வக்கீல் வாய்தா வாங்குறது, அக்யூஸ்ட் இப்போ வரலன்றது, அடுத்த டைம் வருவாருன்றது, அதுக்கப்புறம் ரிமாண்டிங் ப்ராசஸில் லேட் ஆகுறது, சும்மா ஜெயிலுக்கு இவருக்கு பதில் வேற ஒருத்தர் நான் தானே பண்ணேன் அப்படின்னு உள்ளே போகிறது, உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நாள் பெயிலில் வெளியே வர்றது, இந்த மாதிரி வந்துட்டு எந்த இடத்துலையுமே அங்கே லீக்கேஜ் கிடையாது. அடுத்த நாள் இவன் வந்து கொலை பண்ணானா எல்லோரும் பப்ளிக்காக வாங்க தலையை வெட்டு, ஓகே. ரேப்பா பப்ளிக்காக வாங்க, அந்த எந்த மெயின் பாயிண்ட் இருக்குல்ல பீஸ் ஆக்கிடுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ தான் அங்கே தண்டனை அப்படின்னும் போது அவன் கப்சிப்புன்னு இருப்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் இங்கே வந்து வரணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்கல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து லா ரொம்ப அழகாக இருக்குது. அந்த லா இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து நிறைய ஓட்டைகள் வந்து எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. அந்த பயன்படுத்துறது எப்படி நம்ம அலோவ் பண்ணுறோம் அந்த தான் நான் வந்து பார்க்குறேன். இப்போ வந்து இந்த லாவில் இப்போ இந்த அக்யூஸ்டுக்கும் வந்துட்டு ஒரு சார்பாக வந்துட்டு ஒரு வழக்கறிஞர் டீம் வருதுல்ல, அது வந்து எங்கே தப்பு நடக்குது? அவங்க சைடில் வந்து இல்லைங்க இதெல்லாம் தப்பு இல்லைங்க, இவன் என்னங்க பண்ணிட்டான், அவன் வந்து நைட்டு தனியாக இருந்தாங்க, அந்த பொண்ணு மேலே தான் தப்பு, இவன் லைட்டாக ஒரு இதில் இருந்தாங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வாதத்தையும் நம்ம இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது கேட்குறது தான் இங்கே வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தான் சொல்கிறேன், இந்த லாஸ்ட்டில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸை பயன்படுத்தி நம்ம எப்படியோ வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவனுக்கு தைரியம் வருது. இவனுக்கு தைரியம் வந்து எப்படி இந்த லாயருக்கு இவனுக்கு எப்படி இவ்வளோ காசு கொடுக்க முடியுது? இவனுக்காக பெரிய பெரிய லாயர்ஸ், இந்த கேஸுன்னு சொல்ல ஜென்ரலாக சொல்கிறேன், பெரிய பெரிய லாயர்ஸ் எப்படி வந்து இறங்குறாங்க? அப்போ ஃபண்டிங் பண்ணுறது யார்? அப்போ இவன்லாம் என்ன தைரியத்தில் இருக்கான்? நம்மளுக்கு மேலே செயலாளர் இருக்காருண்ணே, நம்மளுக்கு மேலே மாவட்ட செயலாளர் இருக்காருண்ணே, நம்மளுக்கு மேலே கட்சி இருக்குண்ணே, கட்சி வந்து நமக்கு பேக்கப் கொடுக்குங்கன்ட்டு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதனால் தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன், எந்த பார்ட்டியான இருக்கட்டும், எந்த பாலிட்டிஷியன்ஸ் வேணா இருக்கட்டும், எந்த கட்சி வேணா இருக்கட்டும், தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து உங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. முதல்ல வந்துட்டு இவன் எங்கள் கட்சி வந்து இருந்தாங்க இப்படி பண்ணிட்டான், நாளைக்கே இவனை வந்து தூக்கு தண்டனை கொடுங்க முடியிட்டோன்ட்டு. இந்த ஆள் இன்றைக்கி அங்கே பண்ணியிருக்கான், இந்த ஆள் ஹேபிச்சுவல் அஃபெண்டருங்க, நிறைய வாட்டி இதே பண்ணியிருக்கான், திருப்பி வெளியே வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்காட காலைல ஒரு செய்தியில் பார்த்தேன், வெளியே வந்து அந்த கார் ஓட்டுறவங்க கூட தகராறு பண்ணுற வீடியோ, நிறைய வீடியோ வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. எப்படிங்க இந்த மாதிரி ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸை வந்து வெளியே திருப்பியே வந்து இப்படி செய்கிறாங்கன்னா எந்த பேக்கப்லங்க செய்கிறாங்க? புரியுதா நான் சொல்கிறது? இந்த மாதிரி ஒரு மனநோயாளிங்களை நம்ம எப்படி உள்ள வெளியே விடுறோம்? புரியுதா? ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸுங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்றது எவ்வளோ மோசங்க. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நான் இருக்கேன், இப்போ ஒரு டாக்டர் நானும் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், திடீர்னு ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் வந்து எனக்கு குத்துறான், எனக்கு கொலை பண்ணுறான் அப்படின்னும் போது, இதெல்லாம் நடக்குதுன்னும் போது இது வந்து ஆபத்தான செயலுங்க. விக்ரம்னு ஒரு படம் வந்தது, கமலஹாசன் சார் டைலாக்லாம் சொல்லியிருப்பார், இது வந்து மனுஷங்களை குரங்கா மாற்றுற விஷயம்னு சொல்லுவார். தயவு செஞ்சு அவர் அதை வந்து தமிழக அரசுக்கு சொல்லட்டும். புரியுதா நான் சொல்கிறது? விக்ரம் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டோம். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியாக மாற்றுங்க. காஞ்சா இங்கே இருக்கக்கூடாது, ஆம்பிட்டமைன் இங்கே இருக்கக்கூடாது, கொக்கேன் இங்கே இருக்கக்கூடாது, ஹெராயின் இங்கே இருக்கக்கூடாது, மெட்டாம்பிட்டமைன் இங்கே இருக்கக்கூடாது, ஃபென்சைக்ளிடின் இங்கே இருக்கக்கூடாது, ஏஞ்சல்ஸ் டஸ்ட் இங்கே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இவனுக்கு ஒரு 100கணக்கான போதைப் பொருட்களை இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க மேடம், இங்கே கிடச்சிக்கிட்டு இருக்கு மேடம். எப்படி கிடைக்குது மேடம்? யார் மேம் டீல் பண்ணுறா? ஒன்றும் புரியலையே டாக்டர். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கேம்பஸ்குள்ளே அப்படி நடக்குது அப்படின்றப்போ நிறைய பேரோட கொஸ்டின் என்னன்னா, அந்த இடத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்களா? ஏன்னா ஒரு காலேஜ் கேம்பஸ், அது ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ், அது ஒரு நல்ல ஃபேமஸான யூனிவர்சிட்டின்றப்போ கண்டிப்பாக யாராவது இருந்திருக்கலாம், மேபி அவங்களுக்கே ஹெல்ப் பண்ணல அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வருது இல்லையா? கண்டிப்பாக வந்துட்டு அங்கே யாராவது இருந்திருந்தாங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து சொல்கிறதுல சொல்லியிருக்கணும் அப்படின்றது தான் நம்ம கருத்தாக இருக்குது. இப்போ வந்து தனிமையில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பெண் அங்கே இருக்காங்க, அங்கே வந்து ஒருத்தவங்க யாராவது பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னும் போது ஒரு குடிமகனாக கண்டிப்பாக நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது, அது பண்ணலாம், அது நல்லது. இப்போ வந்துட்டு அவளை போட்டு இப்படி கேவலப்படுத்தணும் பார்த்தியா, அதுதான் கேவலம், அதுதான் தப்பு. ஆனால் வந்து அந்த இடத்துல போய் ஒரு அட்வைஸ் பண்ணுறது, அம்மா என்னம்மா இந்நேரத்துக்கு இங்கே தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கம்மா, வேண்டாம்மா, இது வந்து ஒரு இருட்டாக இருக்குது வாங்க. இது கூட நான் இந்த கேம்பஸ் விஷயத்தில் சொல்லலை, எங்கேயோ ஹைவேலையோ காட்டுலையோ அப்படி சொல்கிறேன். இது கேம்பஸ், நான் சொல்கிறது புரியுதா? திருப்பி சொல்கிறேன், இது கேம்பஸ்னு என்னது? அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ் உள்ள. இந்த கேம்பஸ்க்கு உள்ளேனும் போது 100% அவன் தைரியமாக இருப்பான்.
இப்போ நான் என் மெடிக்கல் காலேஜில் படித்தேன், தருமபுரி மெடிக்கல் காலேஜில் அரசு மருத்துவக்குள்ளே படித்தேன். என் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே நான் எந்த மூலையில் வேணால் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். புரியுதா நான் சொல்கிறது? அது என் கேம்பஸ், தைரியமாக உட்காந்துக்கிட்டு இருப்பேன், படுத்துக்கிட்டு இருப்பேன், யார் உள்ளே வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரி இவங்களும் அந்த தைரியத்தில் இருந்திருக்காங்க. அந்த தைரியத்தையும் மீறி ஒருத்தன் இந்த டைமுக்கு இவனுங்க இங்கே வருவாங்க, இவங்க இங்கே அட்டாக் பண்ணலான்னு ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டிருக்கான் பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் சாருன்னு ஏதோ ஒரு விஷயம் வேறு போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு சாருக்கு சொல்லிடுவாங்கன்ட்டு அது சார் என்னன்னு சொல்லி தெரியல. அதெல்லாம் பார்த்தேன் நிறைய. இது என்ன அந்த சாருக்கு கூப்பிடுவார், அவருக்கும் போனோம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி பார்த்துருக்கோம். இதெல்லாம் என்னென்ன அரசு தான் வந்துட்டு விளக்கம் சொல்லணும். இவர் நேற்று கமிஷனர் சார் பேசும்போது இல்லை அந்த சாருன்றது இல்லை ஏதோ ஃப்ளைட் மோட் ஏதோ சொன்னார், விசாரணையில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கணும், பெண்கள் பாதுகாப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றது நம்ம அரசுக்கு வைக்கிற முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக தெளிவாக ரொம்ப போல்டாக உங்கள் கருத்துக்கள்லாம் எடுத்து வச்சிங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி மேடம். இது வந்து யாரையுமே திருப்பின்னு சொல்கிறேன், யாரையுமே குற்றம் சொல்கிறதுக்கோ இதுக்கோ கிடையாது. நம்ம மக்கள் நல்லா இருக்கணும். நம்ம பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது, நம்ம ஊரில் நடக்கிறது, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த சம்பவம் வந்தாலும் சரி. போன ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவமும் தப்பு தான், ஸ்ரீமதி சம்பவம் தப்பு தான், இந்த சம்பவமும் தப்பு தான். இது ஏன் ரிப்பீட்டடாக நடக்குது அப்படின்றது மட்டும்தான் நம்ம ஆதங்கமாக இருக்குது. அதனால் வந்துட்டு இது இந்த ஆட்சியோ அந்த ஆட்சியோ நான் பார்க்கல, இங்கே இது நடக்கக்கூடாது. அதுக்கான காரணம் என்ன, அதை தடுங்க. அது எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்துக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக நின்று மக்களான எங்களை காப்பாற்றுங்கன்றது மட்டும்தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு இதெல்லாம் வந்து அரசு சரி, இப்போ ஆளும் அரசும் சரி, இதெல்லாம் கேட்டு நல்லது பண்ணோம் அப்படின்னு நம்பிக்கையில் நானும் இருக்கேன். நன்றி மேடம். லைக் ஜெயிச்சிருக்கேன், இந்தியாவுக்காக ஜெயிச்சிருக்கேன். அண்ட் ஒரு ஃபைட்டும் எனக்கு வந்து லைக் எல்லா ஃபைட்டுக்கும் ஆல்மோஸ்ட் நான் கற்றுனேன்னு நினைக்கிறேன். செமிஃபைனல்ஸில் தான் வந்து மத்ரிண்டா பக்கூரினான்னு, ஸோ அவங்க கூட ஃபைட் பண்ணும்போது தான் அது ரொம்பவே அது ஒரு சேலஞ்சிங்கான ஃபைட் இருந்துச்சு. நாட் லைக் யூனோ வி ஆல் கம் ஃப்ரம் அ ரிச் ஃபேமிலி. அண்ட் நான் வந்து பெரிய பொண்ணு, என் வீட்டில் நிறையா அழுகை இருந்துச்சு, நிறையா கதறல் இருந்துச்சு, நிறையா யூனோ ஒரு நாளும் நான் வந்து ட்ரைனிங் போகிறதுக்கே எனக்கு வந்து லைக் ஆப்வியஸ்லி கண்டிப்பா இருக்கும்ல, கோல்ட் மெடல்ல மிஸ் பண்ணிட்டோமே அந்த ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நான் யாரு? உங்கள பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கலாம், சில பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம். கனவுனா காண்றது மட்டும் இல்லை, அதை செயல்படுத்துறதுன்னு சொல்ல வர சில பேர்ல நானும் ஒருத்தரா இருக்கேன். மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு. ஆமா, நான் ஃபாத்திமா அஃப்ஷான். நான் கடந்து வந்த தோல்வி, வலிகள், வெற்றி இது எல்லாமே ஐபிசி மங்கை மூலியமா அவங்க கூட பகிர்ந்துக்கு போறேன். வெயிட் அண்ட் வாட்ச். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது.